ஹாய் எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மட்டனில் எலும்பு கறி சாப் செய்ய போகிறேன். இது வந்து அம்மியில் அரைச்சி இன்னைக்கு செய்ய போகிறேன். மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறதில்ல, பெப்பர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். மற்ற இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்குவேன். பட் ஆனால் மிளகாத்தூளுக்கு பதிலாக ஒன்லி பெப்பர் மட்டும்தான். இது வந்து ரொம்ப கோல்டுக்கு, இது மாதிரி சளி பிடிச்சிருக்கப்போ இந்த மிளகு வந்து ரொம்ப நல்லது. இது மாதிரி மிளகு சாப்ஸ் மட்டனில் செஞ்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் எலும்பு சாப் செய்கிறதுக்கு ஒரு 300 கிராம்ஸ் மட்டன் எடுத்து வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, காமூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் ஜீரகம், 3 டீஸ்பூன் மிளகு, பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி, தக்காளி ஒரு 3 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சோம்பு ஒரு டீஸ்பூன், கசகசா ஒரு டீஸ்பூன், கல்பாசி பூ சிறிதளவு, ஒரு அன்னாசி பூ, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன அளவு ஜாதிபத்திரி, பட்டை ஒரு பீஸ், அப்புறம் 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் வந்து ஒரு 50 கிராம், தண்ணி தேவையான அளவு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மிளகை வந்து இதில் வறுக்கணும் எண்ணெயிலே. அதோட ஜீரகம் சேர்த்துக்கிறேன். சிம்மில் வச்சு தாங்க வறுக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. மிளகு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும், இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இப்போ இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே எண்ணெயிலே வதக்கணும். வதக்கி செய்யும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்குங்க குழம்பு. இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்த்துக்கிறேன். மிளகு நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டா நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதுக்கு மிளகாத்தூள் போடக்கூடாது, ஒன்லி மிளகு போட்டு தான் செய்யணும். பாருங்க, இந்த மிளகு பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் மல்லித்தூளை போடணும். போட்டு அதோட அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ரெடியா. இப்போ பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் ஆற விட்டு நம்ம வந்து அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிளகு, ஜீரகம், பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் அரைச்சி நம்ம எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி அரைச்சிக்கணுங்க. இந்த அம்மியில தாங்க எங்கள் அம்மாச்சி, எங்கள் அம்மா, நான் எல்லாம் அரைச்சிருக்கோம் இந்த அம்மியில தான். அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாச்சிக்கு முன்னாடி எங்கள் அம்மாச்சியோட மாமியார் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த அம்மியை. அப்போ பார்த்துக்கோங்க.
ஆனா அம்மியில அரைச்சி அந்த காலத்துல குழம்பு வச்சதான் அவங்கெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நல்ல உடம்புலாம் எந்த இதுவும் கிடையாது, அவங்களுக்குலாம் எந்த நோய் கிடையாது. எங்க அம்மாச்சிக்கு, எங்க அம்மாச்சியோட மாமியாருக்கெல்லாம். அதனால இது மாதிரி அம்மியில நம்மளால முடியாது இப்போ, ஆனா பட் எப்பாவது நம்மளால டைம் இருக்கப்போ நீங்க இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். இந்த அம்மியில என் பொண்ணும் அரைச்சிருக்காங்க. இப்போ பேன் காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இந்த கல்பாசி பூவும் பட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சிருக்க இந்த மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு இந்த மசாலாவை இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணும். இப்போ பாருங்க, இந்த மசாலாவை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த எண்ணெயிலே ஒரு கொஞ்ச நேரம் வதக்கணுங்க, அந்த பச்சை வாசனை போகும். இப்போ கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அரைச்சி வச்ச அம்மியில அரைச்சி வச்ச தண்ணி தான் இதை சேர்த்திருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் சேர்த்து அப்படியே திருப்பி மிக்ஸ் பண்ணும். இப்போ பாருங்க, இந்த மசாலாவை இப்படியே கொஞ்ச நேரம் சிம்ல வச்சு வதக்கணும். இந்த மட்டன் சாப்ஸ் பாருங்க, எலும்புல செய்யறது ரொம்ப நல்லதுங்க. இல்ல கால்சியம் நிறைய இருக்குங்க. இது நம்ம போனுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன் நான். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணுங்க. இந்த நேரத்துல நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு நம்ம வந்து மட்டன் வேக வைக்கிறப்போ சேர்த்திருப்போம், அதனால இப்ப கொஞ்சமா தான் சேர்க்கிறேன். இப்போ பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இந்த தக்காளி பழம், வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த நேரத்துல நம்ம வேக வச்சிருக்க அந்த மட்டன் சாப்ஸ் இதை சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கொதி வரணுங்க, நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் கடைசியில நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காவை இதுல சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம்.
பாருங்க, மட்டன் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் பெப்பர் பொடி இதில் தூவி விடணும். இல்லை கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும், கொஞ்சம் மல்லி இலை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும், மட்டன் சாப்ஸ் ரெடி ஆயிடும். என்ன ராகி இன்னைக்கு சாப்பாடு? இன்னைக்கு மட்டன் சாப்ஸ் எங்க வீட்டுல செய்வோம் எப்போதும். வா வா வா, அதான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன், சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் பண்ணி சொல்றேன். சூப்பர் டேஸ்டா இருக்கு. சாப்ஸா சாப்பிட்டு பாக்குறேன். நல்லா வெந்திருக்கு பாருங்க. மட்டன் நல்லா வெந்திருக்கா? செம்மையா வந்திருக்கு. நீ பாருங்க. அந்த மிளகு டேஸ்ட் நல்லா சூப்பரா தெரியுது. கண்டிப்பா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த குளிர் காலத்துல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நெஞ்சு சளியெல்லாம் சீக்கிரம் போயிடும். உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். டிஃபரன்ஸ் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதனால கண்டிப்பா இந்த மாதிரி வீட்டுல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இது அவங்க பாட்டி அம்மா சொல்லி கொடுத்தது. நாங்கள் அதை பரம்பரையாக வந்துட்டே இருக்கு. நீங்கன்னா வீட்டில் ட்ரை பண்ணுங்க. தொடர்ந்து எங்கள் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ. இது நீங்கள் இட்லி தோசைக்கும் செஞ்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். இது ஒரு தடவை செஞ்சு பாருங்க. தேங்க்யூ.